ஃபுட் சேனல்ல மட்டன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க சமைக்கலாம். இப்போ நம்ம கண்மணி ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்ய போறோம். 50 மில்லி நெய் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் 2 போட்டிருக்கேன். 2 ஆனியன் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் 1 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதை நான் போட்டுக்கலாம். கால் கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரைண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டி விட்டுடலாம். இதில் நம்ம அரை லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு மட்டனில். இப்போ வந்து ஆயிலாக பிடிச்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி ஆட் பண்ணல. மட்டன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 6 விசில் 5 விசில் வரதுக்காக அப்படி மூடி வச்சிடுறேன். மட்டன் வெந்தாச்சு. நான் இப்போ வந்து ரைஸை சேர்த்துடலாம். இதில் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். விசில் போட்டாச்சு. ஒரு விசில் வந்தால் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடும். கண்மணியோட பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.